सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान अज्ञात के गर्भ से उठे अनसुलझाम स्वर अंधकार के मौन में जगे अनंत निर्झर मन में है उलझन भरी पर हृदय में आशा खिली एक संकेत गूंज रहा अब है अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार ஓம் சாந்தி. ஆழ்ந்த ரகசியம் பட்டியினுடைய 10வது நாள். பைபிளில் இப்படி ஒரு சம்பவம் வர்ணிக்கப்படுகிறது. ஜீசஸ் தன்னுடைய சீடர்களோடு ஒரு கல்யாணத்திற்கு திருமண நிகழ்ச்சிக்கு செல்லுகின்றார். அங்கே வந்தவர்களுக்கு விருந்தாளிகளுக்கு மது, ரெட் வைன், திராட்சை ரசம் கொடுக்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் எல்லாமே காலியாகி விடுகிறது. அவருடைய தாய், ஜீசனுடைய தாய் கூறுகிறார், ஏதாவது ஏற்பாடு செய் என்று. 7 கலன்கள் இருக்கின்றன. அதில் தண்ணீர் நிரப்பும்படி ஜீசஸ் கூறுகிறார். தண்ணீர் நிரப்புகின்றார். பிறகு இதை எல்லோருக்கும் விநியோகம் செய்யுங்கள் என்று கூறுகிறார். அது திராட்சை ரசமாக மாறியிருந்தது. அது அவ்வளவு சுவையாக இருந்தது. விருந்தாளிகள் கேட்டார்கள், இவ்வளவு சுவையான திராட்சை ரசத்தை எங்கே ஒளித்து வைத்திருந்தீர்கள்? எங்களுக்கு முன்னமே சீப்பான சாதாரணமான திராட்சை ரசத்தை கொடுத்து விட்டீர்களே என்று கூறினார்கள். இது பைபிளில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இது ஜீசஸினுடைய முதல் அதிசயம், அற்புதமாகும். இந்த கதையை ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் தன்னுடைய மாணவர்களுக்கு கூறுகிறார், இதை நீங்கள் கட்டுரையாக எழுத வேண்டும். இந்த விஷயத்தை 2-3 மணி நேரம் நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் இதை எழுத வேண்டும் கட்டுரையாக என்று பணிக்கின்றார். இளைஞர்கள், மாணவர்கள் மிக ஆர்வத்தோடு எழுத ஆரம்பிக்கின்றார்கள். 2 மணி நேரம் எழுதி முடித்ததும் பேப்பரை ப்ரொஃபஸர் கலெக்ட் பண்ணுறார். ஒரே ஒரு மாணவர் மட்டும் ஒன்றுமே எழுதாமல் இருந்தார். கடைசியில் ஒரே ஒரு வரி எழுதுகின்றார். தண்ணீர் தனது தலைவனை சந்தித்தது, வெட்கப்பட்டது. த வாட்டர் saw the master and blushed. வெட்கத்தால் நாணியதும் அந்த தண்ணீர் மதுரசமாக மாறியது. இது யூரோப்பில் நடந்தது. ஒரு லார்ட் பைரன் எழுதியது. அவருடைய வாழ்க்கையினுடைய கதை இது. அவர் இளைஞராக இருந்தபோது எழுதிய கவிதை இது. அன்பினால் நிறைந்த வார்த்தை, வாட்டர் saw the master and blushed. சாரம் நிறைந்த வார்த்தை, இதில் எல்லாமே அடங்கிவிடுகிறது. வார்த்தைகளினுடைய கூட்டம் இருக்கும் பொழுது அங்கு சாரம் தொலைந்து போய்விடுகிறது. முரளியில் 3 வார்த்தைகள் வந்தன இன்றைக்கு. சந்திப்பினுடைய ஈடுபாடு, மிலன் கி லகன். 2வது பொறுமையினுடைய பலன். 3வது ஸ்நேகத்தினுடைய சங்கல்பம். அப்படி ஒரு சித்திரம் உருவாக்குங்கள். அதில் இந்த 3 பாவனையும் ஒன்று போல் வெளிப்பட வேண்டும்
என்னென்ன வெளிப்படணும்? பொறுமையும் அதில் வெளிப்பட வேண்டும், அதில் சிநேகமும் வெளிப்பட வேண்டும், அதில் சந்திப்பும் வெளிப்பட வேண்டும், சந்திப்பின் ஈடுபாடு, சந்திப்பின் ஆர்வம். அன்பில் 3 நிலைகள் உள்ளன. 3 அர்த்தத்தில் அன்பு விளக்கப்படுகின்றது. முதலில் அன்பில் விழுவது, காதலில் விழுவது, ஃபால் இன் லவ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இரண்டாவது அன்பில் இருப்பது, பீயிங் இன் லவ். மூன்றாவது பீயிங் லவ், அன்பாக இருப்பது. முதலில் அன்பில் விழுவது, அன்பில் கீழே விழுவது முதலில். இரண்டாவது அன்பில் ஆகி இருப்பது. மூன்றாவது அன்பாகவே ஆகிவிடுவது. உலகத்தில் எதை அன்பு என்று கூறுகின்றார்களோ அதில் விழுதல்தான் நடக்கின்றது. தேக உணர்வில் விழுகிறார்கள். ஆத்மாவில் இருந்து விழுந்து தேகத்தில் போய்விடுகிறார்கள். சரீரத்தின் மீது அன்பு ஏற்பட்டு விடுகிறது. அவங்க அதை அன்பு என்று கூறலாம், ஆனால் உள்ளே ஒளிந்திருப்பது காமம், விகாரம். ஃபாலிங் இன் லவ், பீயிங் இன் லவ், அன்பில் இருப்பது. ஆனால் அன்பில் உச்சமான அர்த்தம் என்ன? அன்பாகவே ஆகி இருப்பது. அன்பில் இருப்பது அல்ல, அன்பாக இருப்பது, அன்பாகவே ஆகியிருப்பது. அவரோட அன்பு இவரோட அன்பு இல்லை, அன்பாகி இருப்பது எப்பொழுதும். சூரியன் எந்த ஒரு வேறுபாட்டையும் காண்பிப்பதில்லை. இது பாலைவனம், இது பசுமை நிறைந்த பூமி என்று பேதம் பார்ப்பதில்லை, வேறுபாடு பார்ப்பதில்லை. அந்த சூரியனுக்கு எந்த விதமான ஃபேவரிட்டிஷம் கிடையாது, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. எல்லாவற்றிற்கும் சூரியன் சமமாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தனை செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு அவமரியாதை செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு புகழ் பாடியவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பக்தராக இருந்தாலும் சரி, எல்லோரும் சமமானவர்கள். ஏன் எனில் இதயத்தில் கருணை இருக்கிறது, இதயத்தில் அன்பு இருக்கிறது. எல்லோரும் அடிமையாக இருக்கிறார்கள், வசப்பட்டு இருக்கிறார்கள். வசீகரம் மந்திரம் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். மருளில கூட வந்தது இல்லையா? அடிமைப்பட்டவர்களாக இல்லை, வசீகர மந்திரம் கொடுப்பவர்களாக இருப்பவர்கள் நீங்கள். எல்லோரும் அவரவர் சமஸ்காரத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் பொறாமைக்கோ வெறுப்புக்கோ உரியவர்கள் இல்லை. மன்னிக்கக்கூடிய பாத்திரமானவர்கள், மன்னிப்புக்கு பாத்திரமானவர்கள். தன்னை தானே அந்த அளவிற்கு உச்சத்திற்கு உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்மை தீண்டக்கூடாது, தொடக்கூடாது. ஏனெனில் ஆத்மாக்கள் என்னென்ன செய்து கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் வலி மறைந்து இருக்கிறது. சிலருக்கு தோணலாம், அவங்க என்னை பாடாப்படுத்துறாங்க, அவங்க உங்களை படுத்தல, அதற்கு அவ்வளவு வலி இருக்கிறதுனா அவங்களுக்குள்ளேயுமே அவ்வளவு வலி ஒளிந்து மறைந்து இருக்கிறது. அந்த வலியிலிருந்து முக்தி அடைவதற்காக அவர்கள் ஒரு தோல்வியான முயற்சி செய்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் நம்மை படுத்துவது, அவர்கள் செய்யும் முயற்சி அந்த சித்திரவதையில் இருந்து தப்பிப்பதற்காகவே. ஆகவே இந்த முறையில் பாபா என்ன சொல்றார்? தீபகமாக இல்லை, லைட் ஹவுஸ் ஆகணும். எல்லைக்கு உட்பட்டவராக இல்லை, எல்லைக்கு அப்பாற்பட்டவராகணும். பகவானுடைய திருஷ்டி எப்படிப்பட்டது? அவர் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களை மட்டும் பார்க்கல, இந்த ஹாலில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் பார்க்கல. அவருக்கு முன்னால் மொத்த உலகமும் இருக்கிறது. முழு சிருஷ்டியினுடைய ஆத்மாக்களும் இங்கே இல்லவே இல்லை. அவங்களுக்காகவும் பாபா சேர்த்து தான் கூறுகின்றார். ரொம்ப தூரத்துல மூலையில சிலர் இருப்பாங்க, அவர்களுக்கு ஹீலிங், குணப்படுத்துதல் தேவைப்படும். அந்த அளவிற்கு அவர் கருணை உடையவர். இதயத்தில் அப்படி ஒரு கருணையினுடைய இரத்தம் ஓட வேண்டும். இந்த வார்த்தை, இந்த சொல் மருந்தாக வேண்டும். காயப்பட்ட உள்ளத்திற்கு மருந்தாக வேண்டும். இன்றைய அவ்யக்த வாணி நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நேற்றைய வாணியை ரிப்பீட் ஆகிருக்கிறது. அதனால லூகார் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வாணி கிடைக்கும். இதில் குழப்பமடைய வேண்டாம். எல்லாவற்றிற்கும் முதலாவதான வேலை என்னது? நாம் ஒரு சித்திரம் வரையணும். இங்கே காண்பிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு மனிதர். ஏன் இப்படி இருக்கிறது?
பிரகாசத்தின் பக்கம் சிவபாபாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இதில் என்னென்னலாம் தெளிவாக தெரிகிறது? முதலில் அன்பிற்கான சங்கல்பம், இரண்டாவது பொறுமை. மிகவும் பொறுமையாக செல்ல வேண்டிய மார்க்கம், கடினமான மார்க்கம். ரஹீமினுடைய மனம் எப்படி இருக்கிறது? குதிரை போல இருக்கிறது. அந்த குதிரை எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது? மெழுகினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. எதற்குள் சென்று கொண்டிருக்கிறது? தீக்குள் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு குதிரை, அது மெழுகினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்குள் செல்ல வேண்டும்? தீக்குள் நுழைய வேண்டும். தீ காட்டுக்குள் நுழைய வேண்டும். அன்பு என்பது அப்படிப்பட்டது. மனம் என்பது குதிரை, மெழுகால் ஆக்கப்பட்டது. இந்த உலக தீக்குள், இந்த உலக மாயைக்குள் நுழைய வேண்டும். 1000 பேர் அழைக்கப்பட்டாலும் ஒருவர்தான் எல்லையை அடைகின்றார்கள். எல்லோரும் வருவது இல்லை. எல்லாரும் சொல்லலாம் கடவுளே கடவுளே என்று, ஆனாலும் எல்லோரும் கடவுளை சென்று அடைவதில்லை. ஹே பிரபுவே என்று யாரும் கூப்பிடலாம், அவர்கள் போய் சேருவதில்லை. யார் என்னுடைய பிதாவின் பாதையின்படி செல்லுகிறார்களோ, என்னுடைய இறை தந்தையின் பாதையின்படி நடப்பவர்களே சொர்க்கத்தின் ராஜ்யத்திற்கு செல்லுகிறார்கள். ஜீசஸ் சொல்றார், கதறக்கூடியதால் ஒன்றும் ஆகப்போவது இல்லை. முதலானவர் கடைசிக்கு செல்லலாம், கடைசியில் இருப்பவர்கள் முதலில் செல்லலாம் என்னுடைய ராஜ்யத்தில். முதலாவதாக சிலர் பகட்டோடு காண்பிக்கப்படலாம், ஆனாலும் அவர்கள் என் ராஜ்யத்தில் கடைசியில் வருவார்கள் என்று ஜீசஸ் கூறுகிறார். புகழுக்கான எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது. 0 விருப்பம், சம்பூர்ண வைராக்கியம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சித்திரம் வரைய வேண்டும். அதில் அன்பும் இருக்க வேண்டும், பொறுமையும் இருக்க வேண்டும். 3வது, அதில் சந்திப்பின் விருப்பமும் இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும். எப்படி ஒரு சாதக பறவையானது, தண்ணீர் எல்லா பக்கமும் இருக்கலாம், ஆனால் அது குடிக்கிறதில்லை. ஆனால் அதனுடைய விருப்பம் என்னது? மேலே இருந்து வர வேண்டும். அப்படி ஒரு புராண இதிகாச பறவை இருக்கிறது. அப்படி ஒரு பறவை இருந்திருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. அது மழை நீரை மட்டுமே அருந்தும், அதற்கு வேறு எதுவுமே விரும்புவது இல்லை. இந்த உலகம் எனக்கு வேண்டவே வேண்டாம், எல்லாம் வீணானது. இந்த உலகத்தின் சுகம் வேண்டாம், மனிதன் வேண்டாம், மனிதனுடைய அன்பு வேண்டாம். மனிதனுடைய அன்பு என்னை இழுக்க முடியாது, தொடவும் முடியாது. அப்படிப்பட்ட தீண்ட முடியாத, தொட முடியாத, அன்டச்டு, அப்படி ஒரு சித்திரம் வரையணும். இந்த சித்திரம் வெறுமனே எடுத்துக்காட்டு மட்டும்தான். நீங்க வேற ஒரு சித்திரம் உருவாக்கணும், சிந்திக்கணும். கவிஞர் என்பவர், எழுத்தாளர் என்பவர், பாடல் எழுதுபவர் என்ன செய்கிறார்? ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ன செய்கிறார்? ஏகாந்தத்துக்கு போறார், அமைதியாக போறார், உலகத்திலிருந்து வெகு தூரத்துக்கு போறார். ஏனெனில் உலகம் புத்தியில் இருக்கும் வரை புதுமை நம்மை தீண்ட முடியாது. புதுமை எங்கு தென்படுகிறது? உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கும் பொழுது. ஒரு சைத்தன்யமான வார்த்தையை சொல்வதற்கு 1 வருடம் ஆகுகிறது. ஒரு உயிரோட்டமுள்ள வார்த்தையை பேசுவதற்கு முழு வாழ்க்கையும் கூட தேவைப்படலாம். காலத்தை வென்ற படைப்பை உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு மௌனம், அப்படி ஒரு ஏகாந்தம் அதற்கு தேவைப்படுகிறது. 2வது காரியம், விதேசிகளோடு பாபா சந்திக்கிறார், வெளிநாட்டினர்களோடு. வெளிநாட்டினர்கள் இங்கே இல்லை, 5 கடல்களுக்கு அப்பால் இருக்கிறார்கள். நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க, உங்களை வெளிநாட்டில் இருக்கிறத அனுபவம் பண்ணுங்க. மதுபன் உங்களால் வர முடியல, மதுபனில் சந்திப்பு நிகழ்கிறது. அங்கே நீங்கள் மதுபனத்துக்கு பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. உள்ளத்தினுடைய எண்ணங்களை பேனாவில் நிறைத்து எழுத வேண்டும். ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி ஒரு பாவம் நிறைந்த, பாவனை நிறைந்த ஒரு கடிதம் பாபாவுக்கு எழுதணும். பாவனையினால், மனதினால் எழுதப்படக்கூடிய கடிதம் மதுபனுக்கு எழுதணும். நான் உன்னிடமிருந்து தூரத்தில் இருக்கிறேன், ஆனால் உனக்கு பக்கத்தில் இருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறேயோ அங்கேயே நான் இருக்கிறேன். எவ்வளவு அவ்வியக்த வாணிகள் இருக்கின்றன. இன்றைக்கு பாபா யாரை பார்க்கிறார்? இரட்டை சபையை பார்க்கிறார். 2 விதமான குழந்தைகளை பார்க்கிறார். ஒன்று சாகாரம், இன்னொன்று ஆகாரம். இங்கே அவர்கள் இல்லவே இல்லை. அவர்களை பாபா நினைவு செய்கிறார். ஏன் எனில் உள்ளம் என்பது எல்லோரையும் நிறைத்துக் கொள்கிறது. இந்த வியாபாரம் உள்ளத்திற்கானது, வார்த்தைக்கானது இல்லை, சொல்லுக்கானது இல்லை, உடலுக்கானது இல்லை, உள்ளத்திற்கானது. அப்படி ஒரு சின்னஞ்சிறிய ஒரு மடல் கடிதம் எழுத வேண்டும். அந்த கடிதம் எப்படி இருக்கணும்? ரொம்ப சின்னதாக இருக்கணும்.
வாட்டர் லுக்டு அண்ட் பிளஸ்டு. தண்ணீர் தனது எஜமானனை பார்த்ததும் வெட்கி நாணியது, சிவந்தது. அது ஒயின் ஆகிவிட்டது. அதில் எல்லாம் நிறைந்திருக்கிறது. ஒரு சின்ன வாக்கியம்தான், ஆனால் இது ஆங்கில இலக்கியத்தில் மகா வாக்கியமாக கணக்கு பார்க்கப்படுகிறது, எண்ணப்படுகிறது. வாட்டர், தண்ணீரை ஆங்கில இலக்கியத்தில் பெண்பாலாக வர்ணிக்கிறார்கள் கவிதைகளில். The water looked at her master and she blushed. அவளுடைய எஜமானர் வந்தார். தண்ணீருக்கு நாணம் ஏற்பட்டது. சந்திரனும் கூட பெண்பாலாகவே வர்ணிக்கப்படுகிறது கவிதைகளில். அப்படி ஒரு காலத்தை வென்ற படைப்பை நாம் உருவாக்க வேண்டும் எனில் மனதை குப்பைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். எவ்வளவு குப்பைகள் மனதில் இருக்கிறது. இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க அப்படியாக்கும், இவங்க இப்படியாக்கும், எத்தனை விஷயங்களினுடைய உலகம் இது. உலகத்தில் இருந்து விடுபட வேண்டும். ஏதாவது செய்து காண்பிக்க வேண்டும் என்றால் பகவானுக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கிறது. நீ அப்படி, நீ இப்படி, உன்னுடைய வார்த்தை, பேச்சு, சிந்தனை எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்டது. இது பகவானுடைய மகா வாக்கியம். ஆனால் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? பகவானுடைய வார்த்தைக்கும் நம்முடைய உண்மை நிலைமைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. பகவான் எப்படி வேண்டுமானாலும் நம்மை பார்க்கலாம், ஆனால் நமக்கு தெரியும் நாம் யார் என்று. மக்களுக்கு, மனிதர்களுக்கு தெரியும் நாம் யார் என்று. ஆனால் நாம் அப்படி இருந்தோம், அப்படியாக வேண்டும். இதை புரிந்து கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். உள்ளுக்குள் குப்பை இருக்கிறது. இதில் இருந்து அப்பால் மேலே பறந்து செல்ல வேண்டும். நேரமே இப்பொழுது இல்லை. காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்முடைய அன்றாட பணிகள் அப்படி உருவாக்கப்பட்டு உள்ளது. ஒரு நொடியினுடைய நேரம் கல்பத்தினுடைய விஷயங்களை துண்டித்து விடுகிறது, உடைத்து விடுகிறது. தவறாக ஒருவேளை இருந்தால் ஒரு நொடி கூட வீணாக்குவதற்கு இல்லை. வீணானதை கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் நேரம் இல்லை. நிரந்தர புதிய படைப்பு காரியத்தில் ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும். மகான் சங்கல்பம் எப்படி உருவாக்குவது, உலகத்திற்கு எப்படி நன்மை செய்வது, நிரந்தரமாக இதே சிந்தனை ஓட வேண்டும். எங்கே மாட்டி இருக்கின்றோம்? சின்ன சின்ன விஷயங்கள், எல்லைக்குட்பட்ட விஷயங்களில். பாபா இதற்கு என்ன சொல்றார்? சாகார வாணியில என்ன வார்த்தை பிரயோகம் பண்றாங்க? சின்ன சின்ன விஷயங்களை பற்றி, பைசாவை பற்றி, ரேஸ், போட்டி, பந்தயம் பற்றி எங்கே மாட்டி இருக்கின்றோம்? நாம் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறோம். இன்னொரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் சில்லறை வியாபாரம் பண்ணுறோன்னு சொல்கிறார் பாபா. பாபா சொல்கிறார், இல்லை, நீங்கள் மொத்த வியாபாரம் செய்யணும். இந்த குப்பைகளினுடைய சில்லறை வியாபாரம் வேண்டாம். நீங்கள் எங்கே போகின்றீர்கள்? தன்மை உருவாக்கும் தொழிற்சாலைக்குள் சென்றால் உங்கள் மீது அந்த கருப்பு மை பட்டுத்தான் தீரும், அந்த கரை பட்டுத்தான் தீரும். இந்த உலகமும் அப்படி ஒரு கருப்பான ஒரு நிறத்தை உருவாக்கும் தொழிற்சாலையாக இருக்கிறது. இதற்குள் நுழையவே வேண்டாம். எவ்வளவு பெரிய மகான் காரியம் நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அவ்வியக்த வாணியையும் நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும், ஆழ்ந்து போக வேண்டும். கண்களில் நீர் வர வேண்டும். வாணியை படித்து படித்து பாபா என்ன சொல்றார், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இதில் எப்பேற்பட்ட விஷயங்கள் உள்ளன, நான் என்ன பேசிக்கொண்டு இருக்கின்றேன். வெட்கப்பட வேண்டும். நாம் தேவ ஆத்மாக்கள், எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரிகள், எல்லைக்கு அப்பாற்பட்ட உண்மையான சேவாதாரிகள் வந்து விட்டீர்கள் என்று பாபா பார்க்கிறார், கூறுகிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம்? சிகை அலங்காரம் செய்வது எப்படி என்பதில் கவனம் இருக்கிறது. இன்றைக்கு உணவு, காலை உணவு என்னவாக இருக்கிறது என்ற சிந்தனை இருக்கிறது. இந்த சகோதரி இப்படி, அந்த சகோதரர் அப்படி, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் பாபா நம்மை எப்படி பார்க்கின்றார்? நம்முடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகள் வெளியே வந்து விடுகின்றன. ஆக ஒரு கடிதம் எழுதணும். அந்த கடிதத்தில் வார்த்தைகள் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படின்னா ரொம்ப அதிகம் சிந்தனை செய்ய வேண்டும். வெர்பல் டைரி, அது ரொம்ப ஈஸி. வார்த்தைகளால் டைரி எழுதுறது, நிறைய 10 பக்கம் எழுதுறது ரொம்ப ஈஸி. அதை டீச்சர் படிக்கவே மாட்டார். நீங்கள் லெட்டர் பாபாவுக்கு எப்படி எழுதணும், ஓகே அவ்வளவுதான் போதும், அதிகம் எழுதாதீங்க, இங்கே படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பாபா சொல்கிறாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட், சுருக்கமாக எழுதுங்க, இனிமையாக எழுதுங்க. எப்படி இருக்கிறீங்க? எல்லாமே நல்லா இருக்கிறது, அவ்வளவுதான். எவ்வளோ கேட்கறே நல்லா இருக்குது.
சில பேர் சொல்கிறாங்க நேரம் இருந்தால் நான் சொல்கிறேன். சில பேர் பேச ஆரம்பித்தா குழந்தை பருவத்திலேருந்து ஆரம்பிப்பாங்க. சில நேரம் மருத்துவமனைக்கு வருவாங்க, நோயாளிகிட்ட என்ன செய்யுதுன்னு கேட்டால் அவங்க குழந்தை பருவத்திலேருந்து ஆரம்பிப்பாங்க. எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அப்பா இப்படி, என்னை ஹாஸ்டலில் விட்டாங்க. அதெல்லாம் விடுங்க, இப்போ உங்களுக்கு என்ன செய்யுது? இல்லை என் முழு கதையை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபுல் கதையை சொல்லி முடிச்சுட்டு, சரி கடைசியில் என்ன தான் செய்யுது? இந்த பக்கம் வலிக்குதா? சரி இந்தாங்க பிடிங்க மருந்து மாத்திரை போங்க, அவ்வளவுதான். யாருக்கு நேரம் இருக்கிறது இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு? ஒரு மனோவியல் டாக்டர், ரொம்ப வயதானவர். அவர்கிட்ட ஒரு இளைஞர் வேலைக்கு சேர்றார். அதாவது தொழில் கற்றுக்கிறதுக்காக ஒரு இளைஞன் சேர்றார். ஒவ்வொரு நோயாளிகளும் மணிக்கணக்கில் அந்த முதிய டாக்டரிடம் தன்னுடைய பிரச்சனைகளே சொல்கிறாங்க. இவரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த இளைஞனுக்கு ரொம்ப போராயிடுது. அப்புறம் நாள் முடிவில் கேட்குறார், எப்படி உங்களால் இவ்வளவு பொறுமையாக இவ்வளோ விஷயங்களை காது கொடுத்து கேட்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த முதிய மனோவியல் மருத்துவர் சொல்கிறார், இவங்க சொல்றதெல்லாம் யார் கேட்டா? நான் கேட்கவே இல்லையே. யார் இதை கவனிச்சா? நான் உட்கார்ந்திருக்கிறேன், அவ்வளவுதான். நான் இவர்களுடைய பேச்சை கவனிப்பதில்லை என்று அவர் சிம்பிளா சொல்லி முடிக்கிறார். ஏன்னா மனோவியல் நோயாளிகள் அவங்களுடைய வாழ்க்கையை மணிக்கணக்கில் பேசுவாங்க. உங்களுடைய துக்கத்தையும் வலியையும் கேட்கறது யாருக்கு நேரம் இருக்கிறது? ஆத்மாக்கள் அவ்வளோ துக்கம் வலியில் மூழ்கி இருக்கிறாங்க. யாருக்கும் யாரை பற்றியும் கேட்க பார்க்க நேரம் இல்லை. உங்களுடைய பர்சனல் டைரியவே நீங்கள் மேலே வைக்கலாம் டேபிளில். நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது டெய்லி டைரி எழுதுவேன். எழுதிட்டு டேபிள் மேலேயே வச்சிருவேன். ஆனால் அதை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நேரம் கிடையாது. அங்கே கதவுகள் திறந்து தான் இருக்கும், அது அப்படியே கிடக்கும். யாருக்கும் அதை பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. அவங்கவுங்க படிப்பில் அவங்கவுங்க மூழ்கி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஏதாவது விஷயங்களை மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்க பார்க்க நேரம் இருக்கிறது? அப்படித்தான் உலகம். ஒவ்வொருத்தருமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஏதாவது விஷயங்களை மாட்டிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தோணலாம், இவர் ரொம்ப நல்ல பிரதரா தெரிகிறார், இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு எங்க நேரம் இருக்கிறது? அவர் வேற எதையாவது நினைச்சிட்டு இருப்பார். இவங்க எப்ப பேச்ச முடிப்பாங்க, நம்ம வேலையை பார்க்கணுமே. அவர் தன்னுடைய ஞானத்தினுடைய பாயிண்ட்டை, தனக்கான கிளாஸுக்கான பாயிண்ட்டை சிந்தனை பண்ணிட்டு இருப்பார். ஆக இன்றைக்கான வேலை, 2வது வேலை, குறைந்த வார்த்தைகளில் கடிதம் எழுத வேண்டும். பாபாவுக்கு மதுபன்னை எப்படி நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது காரியம் இன்றைக்கு, பாபா என்னை எப்படி பார்க்க விரும்புகிறார், இதை செக்லிஸ்ட் பண்ணுங்க. 1 2 3 4 இப்படின்னு 7 பாயிண்ட் எழுதணும். கர்மாதீத் பாப் சமான், சம்பூரணம் சமான், லக்ஷ்மி நாராயணன், ஃபரிஸ்தா, கர்மாதீத் இப்படிலாம் நீங்கள் எழுத வேண்டாம். அப்புறம் நிர்விக்னம், வீணானவற்றிலிருந்து முக்தி அடையணும், இதெல்லாம் எழுதாதீங்க. சம்பன்னம், சம்பூர்ணம், பாப் சமான், ஃபரிஸ்தா, கர்மாதீத். இச்சா மாத்திரம் அவித்தியாசை என்றால் என்னவென்றே அறியாது இருப்பது, நஷ்டமோகாகணும், இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எழுதணும் செக்லிஸ்டில் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. மிக முக்கியமானதை எழுதணும். செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு. 5 சுரப்பம் இதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது. ஃபரிஸ்தா, தேவதா இதெல்லாம் எழுத வேண்டாம். என்ன எழுதணும்? புதுமையாக எழுதணும் செய்ய வேண்டிய விஷயங்கள். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லட்டுமா? உங்களுடைய வைப்ரேஷன் அதிர்வலைகள் ஆத்மாவினுடைய டிஎன்ஏவை, மரபணுவை மாற்றம் செய்ய வேண்டும். இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நியூ நார்மல். புரியுதா? உடனடி மாற்றம் என்பது ஒரு புதிய நார்மலான சாதாரணமான விஷயம். புதியது, ஆனாலும் இப்பொழுது அது பழகி போன ஒன்று. எடுத்துக்காட்டுக்கு கொரோனா டயத்தில் முக கவசம் அணிவது, அந்த முகத்தில் ஸ்க்ரீன் போட்டுக்கிறோம், மாஸ்க் அணிகிறோம். அது புதுமையான ஒரு பழக்கம்தான், ஆனாலும் அது பழகி போன ஒன்றாக ஆகிடுது அந்த கொரோனா காலத்தில். அதுபோல புதுமையான சாதாரணமான விஷயம், பழகி போன விஷயம். மாற்றம் என்பது இப்பொழுதே நிகழ வேண்டும். அது இந்த நூற்றாண்டின் நியூ நார்மல். மாஸ்க் அணிகிறது நார்மல் இல்லை முதல்ல, ஆனால் கொரோனா டயத்தில் அது நியூ நார்மல். அதுபோல் உடனடி மாற்றம் என்பது நியூ நார்மல். புருஷார்த்தத்தில் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும், இப்பொழுதே மாறணும், இது நியூ நார்மல். இது மாதிரியாக நாம் எழுதணும். புதிய செக்லிஸ்ட். ஃபாலிங் இன் லவ், காதலில் விழுவது, அன்பில் இருப்பது, அன்பாகவே ஆகிவிடுவது,
அன்பு மயமாகி விடுவது, அன்பு பூர்வமாகி விடுவது, அன்பே ஆகிவிட வேண்டும், அன்பின் அவதாரமாக வேண்டும், வாழ்க்கை முழுவதும் அன்பினால் ஆகிவிட வேண்டும், நடந்தாலும் சுற்றினாலும் அன்பாக இருக்க வேண்டும், வாழ்க்கை முழுவதும் அன்பு, அன்பில் வெளிப்படைந்து இருக்க வேண்டும், அன்பு, ஸ்வயம் அன்பு, நான் அன்பு, அன்பின் அவதாரம் கூட இல்லை, நானே அன்பு, அன்பின் மூர்த்தி, அன்பினுடைய விக்கிரகம், அன்பினுடைய உருவம். இவங்கள்ட்ட அன்பு அவங்கள்ட்ட அன்புங்கிற பேச்சுக்கே இடையில. இவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பு கூட, அவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பு அதிகம் குறை அப்படி கிடையாது. இவர் என்னை புகழ் பாடுறார் ரொம்ப அன்பு, இவர் என்னை திட்டுறார் அன்பு இவர்கிட்ட கம்மி, அப்படிலாம் இல்லை. அன்பு என்றால் எல்லோரிடமும் எப்பொழுதும் ஒரே மாதிரி, அதுதான் அன்பு. புகழ் பாடுறாருன்னா அவர் நம்மை புகழ் பாடலை, அவர் அவருடைய மனதை வெளிப்படுத்துறார். நம்ம யாராவது திட்டுறாங்க அப்படின்னா அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது அவருடைய உள்ளத்தினுடைய வலி, அதை வெளிப்படுத்துறார். யார் குஷியா இருக்கிறாங்களோ அவங்க குஷியா இருக்கிறாங்கன்னா அவங்க புகழ் பாடுவாங்க. பாபா சொல்றார் ஃபரிஸ்தா ஆகுங்க, ஃபரிஸ்தா பாருங்கன்னு. ஏன்னா அவரே ஃபரிஸ்தா, அதனால தான் அந்த வார்த்தையை சொல்றார். அதுபோல நம்மை நிந்தனை செய்யறாங்கன்னா அவங்க வழியில இருக்கிறாங்க, நம்மளை புகழ் பாடுறாங்கன்னா அவங்க குஷியில இருக்கிறாங்க. அந்த வார்த்தைக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது அவர்களை வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருக்கணும். நாம பாபாவை போல பேசணும். பாபா உயர்ந்த ஸ்திதியில் இருக்கிறதுனால எப்பொழுதுமே ஸ்துதிப்பாட்டிட்டு தான் இருப்பார் நம்ம. ஆனாலும் நம்ம அதுக்கு பக்கத்துல கூட இல்லை, நமக்கு தெரியும் ரொம்ப தொலைவில் இருக்கும் அவருடைய வார்த்தையிலிருந்து. ஆனாலும் அவருடைய குஷியில் நாம் குஷி அடைகின்றோம். அது சரிதான். என்ன பேசினாலும் சரி, அதில் நமக்கு சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பாபா என்னிடம் என்ன பார்க்க விரும்புகிறார், எப்படி என்னை பார்க்க விரும்புகின்றார், முரளியில வந்திருக்கிறது உங்களுடைய வைப்ரேஷன், உங்களுடைய அதிர்வலைகள், உங்களுடைய பார்வை, உங்களுடைய திருஷ்டியானது எப்படி இருக்கணும். முரளியில என்ன சொல்லி இருக்கிறார் பாபா? சுகம் மற்றும் சாந்தி, சக்தி மற்றும் அன்பு சகிதமாக இருக்க வேண்டும், அதை பரப்ப வேண்டும். உங்களுடைய திருஷ்டி வைப்ரேஷன் ஸ்நேகத்தை பரப்ப வேண்டும், சக்தியை பரப்ப வேண்டும். இது 3வது. 4வது இன்ஸ்டன்ட் சேலஞ்ச், உடனடியான சவால். 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடணும். இப்போ சங்கல்பம் வருது, இப்பவுமே செஞ்சு முடிச்சிடணும். ரொம்ப சக்திசாலியான ஒரு சங்கல்பம் வருது, ரொம்ப பவர்ஃபுல் சங்கல்பம் வருது, அதை லேட் பண்ணக்கூடாது, அதை நிறுத்தி வைக்க வேண்டாம், உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போ எண்ணம் வந்தது, இப்பொழுதே செய்து விட்டேன். ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஆத்மா, துக்கத்தில் இருக்கிறாங்க, உடனடியாக சகாஸ் கொடுக்கணும், சக்தி கொடுக்கணும். ஒருத்தவங்க ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க, நம்மகிட்ட பேசவே இல்லை, அவங்களுக்கு சக்தி கொடுங்க. அவங்க மிகுந்த துக்கத்தில் இருக்கலாம், இப்பொழுதே சக்தி கொடுங்க. அவர்களுக்கு அன்பின் சங்கல்பம் கொடுங்க, உங்களுடைய அன்பு போய் சேர்ந்துடும். இன்ஸ்டன்ட் சேவா சேலஞ்ச். லாஸ்ட் லைட் ஹவுஸ் மெடிடேஷன், கலங்கரை விளக்க தியானம். இன்றைக்கு பாபா என்ன சொல்றார்? கலங்கரை விளக்கமாகணும். கலங்கரை விளக்கம் போல இந்த சரீரத்தை என்ன நினைக்கணும்? இதுதான் லைட் ஹவுஸ் ஆகிடுச்சு. ஆத்மா நெற்றியில இருக்கிறது, இது ஒரு பல்பா இருக்கிறது, பிரகாசமா இருக்கிறது, இது உள்ளே இருக்கிறது, இதனுடைய கிரணங்கள் பரவி கொண்டிருக்கிறது. நான் நடமாடும் கலங்கரை விளக்கமாக இருக்கின்றேன். அனைவரும் ஸ்திரமாயிருங்க, ஆடாமல் அசையாமல். ஓம் சாந்தி. இந்த தேகம் பிரகாசிக்கக்கூடிய கலங்கரை விளக்கமாகிவிட்டது. எனது இந்த உடல் அலௌகீகமாகிவிட்டது. நான் ஆடாத அசையாத ஸ்திரமான பிரகாசமான ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கின்றேன். எனது அங்கத்திலிருந்தும் பிரகாசம் பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்கள் மூடிய வண்ணம் இருக்கட்டும், சரீரம் ஸ்திரமாக அசையாதிருக்கட்டும். அனுபவம் செய்வோம். நான் சுயமே ஒரு தீபஸ்தம்பமாக, கலங்கரை விளக்கமாக இருக்கின்றேன். நான் ஒரு பிரகாசமான கலங்கரை விளக்கமாக இருக்கின்றேன். தெய்வீக பிரகாசத்தினுடைய கலங்கரை விளக்கமாக இருக்கின்றேன். நான் சக்தியை பரப்பும் கலங்கரை விளக்கமாக இருக்கின்றேன். மைட் ஹவுஸாக இருக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் நாலாபுறங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது, பிரகாசத்தை பரப்பிக் கொண்டு இருக்கிறது. எனது உள்ளத்தில் இருக்கக்கூடிய யோகத்தினுடைய ஜுவாலையானது உலகத்தின் இருளை சமாப்தி செய்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஸ்தம்பமாக இருக்கிறேன், உயிருணர்வோடு இருக்கின்றேன்.
புயல் காலங்களிலும் நான் பிரகாசித்துக் கொண்டு இருக்கின்றேன். நான் ஒரு தீபஸ்தம்பமாக இருக்கின்றேன். நாலாபுறங்களிலும் புயலும் காற்றும் வீசிக்கொண்டிருக்கட்டும், ஆனாலும் நான் ஸ்திரமாக இருக்கின்றேன். ஆடாது அசையாது இருக்கின்றேன். தெய்வீக சைத்தன்யமாக, ஒரு உயிர் உணர்வு மிக்க தீபஸ்தம்பமாக, கலங்கரை விளக்கமாக இருக்கின்றேன். நான் சாட்சியாக இருக்கிறேன். விழிப்புணர்வோடு இருக்கிறேன். விழிப்படைந்த நிலையில் இருக்கின்றேன். பொன்மயமான யுகம் வருகிறது. நான் பொன்மயமான சூரியனாக இருக்கின்றேன். நான் மௌனத்தின் புரட்சியாக இருக்கின்றேன். தெய்வீக நட்சத்திரமாக இருக்கின்றேன். என்னுடைய பிரகாசம் வெகு தொலைவு வரைக்கும் பரவி கொண்டு இருக்கின்றது. துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், வலியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் யாராயினும் சரி, அவர்களுடைய துக்கத்தை, வலியை நீக்கி அவர்களுக்கான பாதையை காண்பிக்கின்றேன். எனது தெய்வீக தேஜஸ் பிரகாசம், என்னுடைய தெய்வீக கரணங்கள் நாலாபுறமும் தெய்வீக பிரகாசத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றது. நான் விழிப்படைந்த பிரகாச ஸ்தம்பமாக இருக்கின்றேன். அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.